நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹோட்டலுக்கு போனாலே நம்மள பல பேர் மசால் தோசை தான் ஆர்டர் பண்ணுவோம். அந்த மசால் தோசையை வீட்டிலையே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலையே பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3.5 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் சோனா மசூரி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 1/2 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது தோசைக்கு நல்ல ஒரு கலரும் கிறிஸ்பினஸும் கொடுக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி நீங்கள் ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். தோசை நல்லாவே வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மணி நேரம் இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அரிசி அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது கரெக்டாக வரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆகியிருக்கு. அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஒரே பேட்சாக அப்படியே நீங்கள் போட்டு அரைச்சிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன், அதனால் பாதி பாதியாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணியை வடிச்சிட்டு இது போல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ 2வது பேட்ச் மாவும் அரைச்சாச்சு. அதையும் நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பை நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு மாவோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஓவர் நைட் வச்சுருங்க. இது நல்லா பொங்கி வரணும். ஓவர் நைட் வைக்க முடியலன்னா ஒரு 8 மணி நேரமாவது வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் நிறைய மாவு அரைச்சிருந்ததுனால 2 பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தேன். ஏன்னா மாவு பொங்கி வழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இடம் விட்டு பெரிய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா மாவு பொங்கி வர்றதுக்கு இடம் இருக்கும். ஸோ வெளியில் கொட்டாது. பெரிய பாத்திரம் இல்லைன்னா நான் சொன்னது போல் 2 பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் வச்ச மாவுமே நல்லா பொங்கி வந்திருக்கு. ஓகே, இப்போ தோசை மாவு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம மசால் தோசைக்கான சட்னியும் மசால் தோசைக்கான உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே சீக்கிரமாக செய்கிறது தான். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டை நீங்கள் தோலோடு கூட சேர்க்கலாம், இல்லை தோல் உரிக்காமலும் சேர்க்கலாம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளியில் கொட்டை அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோடைய அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூட நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம பச்சையாக சூடு பண்ணாமல் அப்படியே சேர்க்குறோம்ல, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸில் லேசாக இது சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
இது கூடவே கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சியை நல்லா துருவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட 1 ஸ்பூன் இஞ்சி சேர்க்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து பூரிக்கு சாப்பிட்ற உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஆனால் இது கொஞ்சம் நம்ம கெட்டியாக பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம். அப்படி சேர்த்துட்டோன்னா இது வற்றி வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு தான் சேர்க்க போகிறோம். அதனால் அது வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது கூட வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடுறேன். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். இது சூப்பராக ரெடி ஆயிரும். இதை மசாலா தோசைக்கு மட்டும் இல்லை, பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு தோசை டவா சூடுபடுத்திக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நார்மலாக தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி தோசை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மெல்லிசாக வார்த்துக்கோங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்து பண்ணும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல சட்னி, அதை இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சட்னி சேர்த்துக்கலாம். தோசை வந்து முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து உருளைக்கிழங்குமே ட்ரையாங்கிள் போல் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்கள் உருட்டி செய்ய போகிறீங்கன்னா நீள் வாக்கில் வச்சுக்கோங்க. இல்லை நான் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இது போல் நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட்லையும் இன்னொரு பக்கத்தையும் மடிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. கடைகளில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்கல்ல, அதனால் நான் இதே போல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மடிச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் மசால் தோசை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மசால் தோசை நல்ல மொறுமொறுவாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா சட்னி கம்மியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும்னா சட்னி ஜாஸ்தி அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா தோசையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னிலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான மசாலா தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.